Welcome all of you to my video. In this video, we are going to see chapter 3 algebra exercise 3.1 fifth sum. There are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies whose total value is 105. When first two sorts are interchanged their numbers, its value will be increased by 20 rupees. Find the number of currencies in each set. So, we first assume let the currencies, number of currencies. அது நமக்கு தெரியாத ஒரு காரணத்துக்காக இதில் நம்ம நம்பர் ஆஃப் கரன்சிஸை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்ட மாதிரி எடுத்துக்கலாம். பி எக்ஸ் ஒய் செட் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இதுக்கு நான் எக்ஸ் ஒய் செட் இருக்கிறது உங்களுக்கு எதுக்கு எப்படி எதுனா இது வந்து ₹5க்கு எக்ஸ் வந்து ₹5க்கு வரும். அதாவது அந்த ஸ்டெப்பு எங்கேயாச்சும் எழுதணும். ₹10 ₹20. அதாவது நான் கீழே தனியாக எழுதுகிறேன் பாருங்கள். ₹5க்கு வந்து எக்ஸு, ₹10க்கு வந்து ஒய்யு அண்ட் ₹20க்கு வந்து செட்டு. இப்போ நான் எழுதுறது கண்டிப்பாக புரிஞ்சுருக்கோம். அதாவது எக்ஸ் ஒய் செட்டு நான் ஏன்னு சொன்னேன்னா அந்த நம்பர் ஆஃப் கரன்சி சொல்லி டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அந்த காரணத்துக்காக அதை நான் எக்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ அதனுடைய பீசஸ் எவ்வளோன்னு சொல்லி அதை தனித்தனியாக தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டின் இப்போ விளக்கமாக பார்க்கலாம் இருங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்ப்போம். கொஸ்டினை பார்க்கும்போது அது ஆன்சர் கண்டிப்பாக புரியும். ஸோ வேர்ட் ப்ராப்ளம்னால தான் அது ஃபஸ்ட்டு அசம்ஷன்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம கொஸ்டினை பார்த்து தான் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணால் மட்டும்தான் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸில். இப்போ பாருங்கள் 12 பீசஸ் ஆஃப் 5, 10 and 20 rupees. அதாவது ₹5 தொட்டு ₹10 தொட்டு ₹20 தொட்டு அப்படின்னு 3 தொட்டு வந்து 12 பீசஸ் வச்சு இருக்குது. டோட்டலாக அந்த 3த்தையும் சேர்த்து 12 பீசஸ் 12 பீசஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதோடைய அடிஷன் தான் பண்ணணும். ஜஸ்ட்டு சம் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ் ஒய் இசட் எழுதுனே புரிஞ்சுருக்கு. ஸோ எக்ஸ் வந்து ₹5 மதிப்பு, ஒய் வந்து ₹10 மதிப்பு, இசட் வந்து ₹20 மதிப்பு. இப்போ இதை வச்சு நீங்கள் ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்கள். இதிலே 2 இன்ஃபர்மேஷன் இருக்குது. 12 பீசஸ் என்பது டோட்டல் அந்த பீசஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாதிரி 2 நோட் இருக்குன்னா இது இருந்து 2 நோட்டு. ஆனால் இதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு வேல்யூ இருக்கும். அது சேர்த்து வேல்யூன்னு சொல்லிட்டு தான் இங்கே 105 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எழுதுனா நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது 105 என்பது உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா பாருங்கள் 5x + 10y + 20z. இப்போ நான் எழுதுனது கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அதாவது எக்ஸுக்கு வந்து ₹5 மதிப்பு என்று கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம அசியூம் பண்ணிட்டோமே. ₹5க்கு வந்து எக்ஸு, ₹10 நோட்டஸ் வந்து ஒய்யு, ₹20 வந்து இசட்டு நம்ம ஆல்ரெடி அசியூம் பண்ணிட்டோம். அசியூம் பண்ண பிறகு நம்ம இதை போய் அதை வச்சு நீங்கள் இந்த ஈக்குவேஷன் எழுதும்போது எக்ஸுக்கு வந்து ₹5 மதிப்பு இருக்குது. இது வந்து உங்களுக்கு சம் யூ ஹவ் டு சம் அடிஷன், தட் இஸ் கோயிங் டு பி அடிஷன். அப்போ இது வந்து அடிஷன் தான் பண்ணுறாங்க. அதாவது அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து அந்த வேல்யூவை கால்குலேட், அதாவது அந்த ரூபானுடைய மதிப்பை கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த மதிப்பை கால்குலேட் பண்ணும்போது நம்ம எக்ஸ் + ஒய் + இட்னு போட்டால் அந்த ரூபாவோட மதிப்பு கிடைக்காது. பட் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி அசியூம் பண்ணியிருக்கோம். அதாவது எக்ஸுக்கு வந்து ₹5 மதிப்பு, ஒய் வந்து ₹10 மதிப்பு, எக்ஸ் வந்து ₹20 மதிப்பு. இதுதான் இப்போ நான் எழுதியிருக்கேன். எக்ஸுக்கு வந்து ₹5 வச்சு எழுதியிருக்கேன், ஒய் வந்து ₹10 வச்சு எழுதியிருக்கேன், இசட் வந்து ₹20 வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷன். இப்போ வந்து இப்படி புரிஞ்சிருக்கும் நான் எழுதுனேன்ட்டு. அப்போ டோட்டல் வேல்யூ என்பது வேறு, டோட்டல் ருப்பீஸ் நோட்ஸ் என்பது வேறு, டோட்டல் எவ்வளோ கரன்சிஸ் இருக்கிறது வேறு. இப்போ பாருங்கள் மூணாவது ஈக்குவேஷன் பர்மிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சார்ட்ஸ், அதாவது இந்த 2 சார்ட்ஸ் இந்த ரெண்டத்தையும் சேஞ்ச் பண்ணும் பொழுது, ஏதாவது இன்டர்சேஞ்ச்னாலும் சேஞ்ச் பண்ணும் பொழுது அதோடைய நம்பர்ஸில் தான் சேஞ்ச் ஆகுது. அதிலே கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்ஸில் தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ அது வேல்யூ வந்து 20 வச்சு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இன்க்ரீஸ் அந்த இன்டர்சேஞ்ச் ஆகும்போது அதோடைய நம்பர்ஸில் தான் இன்டர்சேஞ்ச் ஆகிடுது. அப்படி இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து ₹20 வச்சு இன்க்ரீஸ் ஆகிடுது. அது எவ்வளோ நாள் நம்மளுக்கு தெரியாது, இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போது அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாத நம்பர்ஸ் தான் சேஞ்ச் ஆகுது. அப்படின்னாச்சுன்னா இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட நம்பர், இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட நம்பர் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நம்பர் தான் சேஞ்ச் ஆகும். நம்பர் சேஞ்ச் ஆகும், அதாவது இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்பர் சேஞ்ச் ஆகிரும். அதாவது ₹5 எக்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம இப்போ ரெச் பண்ணிக்கோம். ₹5 நோட் பண்ணால் நம்ம ₹5 எக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ அந்த 5 எக்ஸ் நோட் வந்து 10,000. அதாவது அந்த நம்பர் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ ₹10 ப்ளஸ் அதாவது 10x + 5y அந்த மாதிரி வந்துடும். அந்த வேரியபிள் சேஞ்ச் ஆச்சுன்னா மொத்தம் வேல்யூ இங்கிட்டு சேஞ்ச் ஆகிரும். வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது. வேல்யூ சேஞ்ச் ஆகினா தப்பாயிரும். அதனால் நீங்கள் அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணணும். அங்கே கொடுத்துட்டாங்க நம்பர்ஸில் தான் சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்தா அப்போ நம்பர்ஸை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். வேல்யூ சேஞ்சிங் இருந்தாங்க, வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். இப்போ 20 செட்டில் எந்த சேஞ்சஸோ அப்படி இருக்கட்டு. அப்படின்னாச்சும் ₹20 இதில் இன்க்ரீஸ் ஆகுது. 105னா 125 மாறும். ஸோ இது நீங்கள் ஈக்குவேஷன் 1, 2, 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ ஐ எம் கோயிங் டு டூ சால்விங். ஃபஸ்ட்டு சால்விங் 1 and 3.
2 சால்வ் பண்ணுவோம். ஸோ அதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது வருது. ஸோ 2 வச்சு இதில் சால்வ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு தென் 2 and 3 சால்வ் பண்ணுவோம். ஸோ 1 and 2 ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க. 1 and 2 சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா, நான் அந்த 20 இசட்டை கேன்சல் பண்ண மாதிரி, அதாவது இசட்டை கேன்சல் பண்ண மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ அப்போ பாருங்கள், 5x ப்ளஸ் சால்விங் 1 and 2 சொன்னேன், 10y ப்ளஸ் 20z = 105 வந்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் 20z கற்றுக்கணும், இது மொத்தமாக 20 மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னாச்சுன்னா 20x ப்ளஸ் 20y ப்ளஸ் 20z = இங்கே 12 இருக்குது. 12 × 20 வந்து உங்களுக்கு 240 வரும், 240. ஸோ யூ ஹவ் டு மைனஸ் சப்ட்ராக்ட், இது கேன்சல் ஆயிரும். இது வந்து 240ல் 105 சப்ட்ராக்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கிங்கன்னா 110 3 5 3 135 வரும். இசட் வராது. மைனஸ் 20x மைனஸ் 15x ஆயிரும், மைனஸ் 10yன்னு வந்தோம். ஸோ இதில் மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ மைனஸ் 15x மைனஸ் 10y மைனஸ் 135. ஸோ இதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட போட்டுக்கலாம். சைன் நீங்கள் காமனாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகும். ஸோ மைனஸ் 15x ப்ளஸ் 10y = மைனஸ் 135 இருக்கும். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஈக்குவேஷன் வச்சுது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது மைனஸ் வச்சு சால்வ் பண்ணலாம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி சிம்பிள் பண்ணிக்கிட்டேன். திஸ் இஸ் 4th ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள், நம்ம சால்விங் 2 and 3, 2 and 3 சால்வ் பண்ண போகிறோம். 2 and 3 சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நல்லா பாருங்கள். 2 and 3 சால்வ் பண்ணிங்கன்னா அது 20z அழகாக கேன்சல் ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஸோ 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z = 125 நோ. 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z = 105ன்னு கொடுத்துருக்காங்க. யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட் திஸ் ஈக்குவேஷன்ஸ். சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இது கேன்சல் ஆயிரும். 5x மைனஸ் 5y = என்ன கிடைக்கும்னா அரௌண்டு 20 கிடைக்கும். இப்போ இது 5th வீடியோ சால்விங் 4 and 5. 4 and 5 அப்படியே சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து 5x மைனஸ் 5y = 20ன்னு இருக்கும். இங்கே பாருங்க 15x நம்ம இந்த ஈக்குவேஷன். ஸோ 15x ப்ளஸ் 10y = 135ன்னு இருக்குது. ஸோ நான் இந்த 4th ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறேன்னா ரீட்ரை பண்ணி 10y கேன்சல் பண்ணி அது மாதிரி எழுத போகிறேன். ஏன்னா எக்ஸை கண்டுபிடிக்க போகிறேன் நான் ஃபஸ்ட்டு. அதுக்காக நான் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறேன். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நான் என்ன வருங்க பாருங்க, 10x மைனஸ் 10y = 40. 20 இது 2 பண்ணிங்கன்னா 40 ஸ்ட்ரைட்டாக கேன்சல் ஆகிடும். ஸோ அடிஷன் தான் பண்ணணும். 25x = 135ல் 40 ஆட் பண்ணிங்கன்னா 5 7 175 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ 25x = 175, x = 175/25. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா இது அரௌண்டு 7 x = 7. அடுத்த பாருங்கள், எந்த ஈக்குவேஷன் எடுக்க போகிறேன்னா இந்த ஈக்குவேஷன் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் 5th ஈக்குவேஷன் போகிறேன். ஸோ டேக்கிங் 5th சப்ஸ்டியூட் x = 7 in 5. ஸோ 5ல் தூக்கி அதில் போடுங்க. 5 வந்து 5x மைனஸ் 5y = 20 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு x தெரியும். 5 × 7 மைனஸ் 5y = 20. ஸோ 35 மைனஸ் 5y = 20. அது ரைட் சைடு போச்சுன்னா 20 மைனஸ் 35 மாறிடும். ஸோ மைனஸ் 5y = 20 மைனஸ் 35 வந்து மைனஸ் 15. சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தா கிடைக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல். 5y = 15, y = 15/5 கேன்சல் பண்ணிங்கன்னா 3, y = 3 கிடைக்கும். இப்போ y கிடச்சிட்டு உங்களுக்கு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஒன்று x + y + z நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே வேல்யூ கண்டுபிடிக்கிறது. x + y + z = 12ன்னு ஒரு வேல்யூ தெரியும். நம்மளுக்கு x தெரியும் 7, y வந்து 3 தெரியும், z தெரியாது. ஸோ அப்போ 10 + z + = 12, z = 12 - 10, z = 2ன்னு கிடச்சிடும். அப்போது therefore x = 7, y = 3 and z = 2. ஸோ 12 அப்படிங்கன்னா 12ன்னு வருது. இப்போ பாருங்கள், அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, எக்ஸ் என்பது நம்ம என்ன அசியூம் பண்ணியிருந்தோம். ஸோ அசியூம் பண்ண மாதிரி நம்மளாம் கண்டிப்பாக லாஸ்ட்டு சொல்யூஷன் எழுதணும். ஸோ ₹5 தான் நமக்கு எக்ஸு. ஸோ டோட்டலி
டோட்டலி தேர் ஆர் 7 rupees 5 notes. எதில் புரிஞ்சுக்கோங்க, 7 rupees 5 notes இருக்குது. தென் 3 rupees 10 notes இருக்குது, அதாவது 10 ரூபா தொட்டு மொத்தம் 3 இருக்குது. தென் 2 rupees 20 notes. ஸோ இப்படி இதுதான் உங்களுக்கு அந்த ஆன்சர் 732 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. அந்த நோட்ஸ் வந்து 5 rupees நோட்ஸ், 10 rupees 10, அதாவது 10 rupees நோட்ஸ் 3, 20 rupees 2ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.